வயிற்றுப்போக்குக்கான மருத்துவம். வயிற்றுப்போக்கு எதுக்கு வருதுன்னா, அதிக அளவு குடல்களில் புண்ணு, வேறு வேறு சிக்கல்கள் நிறையா இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் சரியில்லாததால் வயிற்றால் ஓடிக்கிட்டே இருக்கும். சிலர் கல்யாண வீட்டில் போய் அளவு தெரியாமல் சாப்பிட்ருப்பாங்க. நிறைய வாசனை பொருட்கள் இருக்கிறதால வயிற்றுப்போக்கு வரும். அந்த வயிற்றுப்போக்கை சரி செய்ய வாகை இலை, அதிமதுரம், பன்னீர் ரோஜா, பால் பெருங்காயம், நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வயிற்றுப்போக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகள் மாறும்போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, ஒவ்வாமையினால், உடம்பு சூட்டுனால வயிற்றுப்போக்கு போகும். அதிக காரம் சாப்பிட்றதுனால சில பேருக்கு வயிற்றுப்போக்கு போகும். வெளியிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஹோட்டல்களில் சாப்பிட்றப்போ சில ஆயில்கள் ஒத்துக்கிறாம ஒவ்வாமையினால் அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு போகும். இப்படி நிறையா சொல்லலாம். சாப்பாடு உணவுகள் ஃபுட் பாய்சன் ஆயிரும். பழைய சாப்பாடுகள் நேரம் தவறி சாப்பிட்றது, ராத்திரி முழுக்க வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்டாங்கனாலும் வயிற்றுப்போக்கு அதிகம் போயிடும். உணவு துணுக்குகள் குடலில் சிக்கிக்கிருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு நிற்காம தண்ணி குடித்தாலும் வாந்தி, வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி போகும். இப்படி வயிற்றுப்போக்குக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதை உடனே நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நிறைய மருந்துகள் நம்ம மருந்தில் சொல்லியிருக்கிறோம். சித்த மருத்துவத்தில், மூலிகையில், நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களவையும் எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தணும். வயிற்றுப்போக்கு ஒரு 3 முறை வெளியே போயிடுச்சுனாலுமேவும் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் அடிக்கடி வயிற்றுப்போக்கு போகுதுனாக்கா மயக்கம், கை கால் உளைச்சல், முட்டி வலி, இடுப்பு வலி, அப்படி கிறக்க மயக்கம் போட்டு பாத்ரூம்லேயே நிறைய பேர் ரொம்ப விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு போக விடாமல் தொடர்ந்து வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா எளிதில் ஒரு முறை என்னன்னாக்கா வெறும் தண்ணியை வச்சு இனிமா கொடுத்து வயிறை சுத்தப்படுத்துவாங்க. அல்லது தண்ணியை குடித்து ஃபுல்லாக வாமிட் எடுத்து வயிறை வெறும் சுத்தமாக வைக்கிறதுக்கு அது உடனடியாக முதலுதவியாக பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் குடல் சுத்தமாயிருச்சுனாக்கா அந்த வயிற்றுப்போக்கு நிற்கும். அந்த டயத்தில் கிறங்கி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நம்ம மருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறணும். இப்போது வயிற்றுப்போக்குக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டுருந்தீங்கனாலும் வெளியில் அலைஞ்சிட்டு அந்த வெளி உணவுகள் சாப்பிட்டதுனாலையும் இடம் விட்டு மாறி போய் நம்ம சாப்பிட்ட உணவுகள் தங்காமல் நம்ம உடம்புல வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்குனாக்கா அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது தான் நாம் இப்போ தயாரிக்க போகிற மருந்து. நாட்டு மாட்டு பால் ஒரு 50 மில்லி அளவுக்கு, 100 மில்லி அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறலாம். அது உடனே கிடைக்கிற பால்னா பச்சை பால்லையேவும் மருந்தை கலந்து குடிச்சிடலாம். இல்லது காய்ச்சி அதை நல்லா ஆற வச்சு வெதுன்ற பாலை எடுத்துக்கிறலாம். 50 மில்லி பால் எடுத்துக்கிறணும். வாகை இலை, இது தூங்குமுஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்தில் 5 மணி தூங்குமுஞ்சி மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாகை இலை நல்லா காஞ்சதுனாலும் பச்சைனாலும் பூவு கிடைச்சாலும் போட்டுக்கிறலாம். பூவு அந்த காலகட்டங்களில் தான் கிடைக்கும். இலை எப்போயுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இந்த இலையை எடுத்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட பால் சேர்த்துக்கிறலாம். இந்த அளவுக்கு மருந்துன்ற போது கொஞ்சமாக ஒரு 50 மில்லி அளவுக்கு குடித்தாலே போதுமானது. சூடுனால வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கோம், காரம், அதிக புளிப்பு, அஜினோமோட்டோ அந்த மாதிரிலாம் உணவுகளில் இப்போ நிறைய ஆயில்கள் வேறு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடும்போது ஒவ்வாமையினால் வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கோம். குளிர்ச்சிப்படுத்தி உள்ளுக்குள்ளே புண்ணாயிராமல் நம்ம உடம்பு குடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அதிமதுர பொடி கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம். எப்போவுமே நாம் சொல்லியிருக்கிறோம், இனிப்பு சுவை உள்ள பொருள்கள் எல்லாமே புண்ணை சீக்கிரம் ஆற்றக்கூடியது, உள்ளுக்கு இருக்கிற கசடுகளை வெளியேற்றக்கூடியது. இந்த அதிமதுர பொடி நல்லா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பால் பெருங்காயம் இந்த அளவுக்கு ஒரு மிளகு அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது.
எப்படியாப்பட்ட பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்குனாலும் பாலில் கலந்து வெறும் பெருங்காயத்தை மட்டும் குழந்தைக்கு கொடுத்துட்டிங்கனாலும் உடனேயேவும் வந்து வயிற்றுப்போக்கு நிற்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த பால் பெருங்காயம் நல்ல வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது. பால் பெருங்காயம் ஒரு மிளகு அளவு கூட கலந்துக்கிறலாம். இது உள்ளே போட்டுட்டோம்னாலுமே சும்மா கலக்கி விட்டாக்க அதுவாக கரைஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா போதுமானது. வயிறு புண்ணாகாமல் இருக்கணும், ரொம்ப குத்தல் எடுக்கிற மாதிரி வலி வந்து குடலை பெரட்டி பெரட்டி வலிக்குது, அப்படி வலிச்ச உடனேயும் தனியாக வந்து வயிற்றுப்போக்கு போகுது அப்படின்னாக்கா அந்த சூட்டை வந்து தணிக்கக்கூடியது இந்த பன்னீர் ரோஜா. ஒரு ரோஜாவின் இதழ் வந்து கூட சேர்த்துக்கிட்டோம்னாக்கா சூட்டை ஒரே தணித்து குளிர்ச்சி படுத்திடும். குளிர்ச்சி தன்மையை கொண்டு வந்தாச்சுனாக்கா சூட்டுனால அந்த வயிறு வந்து பிறண்டு பிறண்டு குத்தல் எடுத்து வலிக்கிறது வலிக்காமல் வயிற்றுப்போக்கு நின்றும் இந்த மருந்தை தயார் பண்ணி குடிச்சிட்டோம்னா. இது பெரியவங்களா இருந்தாக்கா மெண்டு அப்படியேவும் குடிச்சிடலாம். சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுனாக்கா இந்த ரோஜா பூவும் நல்லா வலுவலுன்னு கூட அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. வயிற்றுப்போக்குக்கு அதிமதுரம், பன்னீர் ரோஜா, பால் பெருங்காயம், வாகை இலை, நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்காங்க. இதை அப்படியே குடித்தோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் வயிற்றுப்போக்கு நின்றுடும். குடித்த கொஞ்ச நேரத்துலேயே நின்றுடும். அவ்வளவு வேகமாக வேலை செய்யும். நீங்கள் என்னென்ன நீங்கள் போய் இது பண்ணாலும் சரியாகாது. இதுக்கு அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். எல்லாமே குடலில் இருக்கிற ரணங்களை ஆற்றக்கூடியது. ரத்தத்தை சீராக ஓட வைக்கும்போது அந்த வயிற்றுப்போக்கு சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.